என்ன காவேரி பிளான் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம எம்பவர் சொல்யூஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 டேபிள் இருக்கு. கங்கா ஆக்டிவ் டேபிள் இருக்கு, ராயல் டேபிள் இருக்கு, பவானி டேபிள் இருக்கு, காவேரி லெவல் டேபிள் இருக்கு. அப்ப காவேரி லெவல் டேபிள் 4வதா வைக்கப்பட்டிருக்கு. கங்கா ஆக்டிவ் டேபிளும், ராயல் டேபிளும் அட் அ டைம்ல நம்மளுக்கு ஷோ ஆகுது. அப்ப உள்ள வர்ற எல்லாருமே கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள என்டர் ஆனாலும், அதே டைம்ல ராயல் டேபிளையும் உள்ள என்டர் ஆகுறோம். அந்த என்டர் ஆன நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆகுறோம். இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைரக்ட்டுக்கு முதல் 2 நபரா இருந்தோம்னா. உள்ள டொனேஷனா குடுக்கணும்னு சார் சொன்னாரு. ஒரே ஒரு முறை ரூ. 3200 நம்ம டொனேஷனா குடுக்குறோம். எல்லாருமே யோசிப்போம். ஏற்கனவே பணப்பிரச்சனையில நாங்க இருக்கும்போது ரூ. 3200 டொனேஷன ரெடி பண்ணோம் அப்படின்னா, அது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் யோசிக்கிறோம். ஆனா அந்த ரூ. 3200 ஒரே ஒரு முறை நம்ம சிரமப்பட்டாலும் பரவால்ல, நம்மளோட வாழ்க்கையின் பொருளாதாரம் கண்டிப்பா மாற்றத்துல ஆரம்பிச்சு முன்னேற்றத்துல முடியும். அது எப்படிங்கிறத நம்மளோட இறுதியில நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப ரூ. 3200 ஒரே ஒரு முறை குடுக்குறோம். அதுக்கு உண்டானதுல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 200 ஒவ்வொருத்தர் கொண்டுட்டு வர 3200ல இருந்து ரூ. 200 பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் மெயின்டனன்ஸுக்காகவும், சர்வர் மெயின்டனன்ஸுக்காகவும், அது தாண்டி ஃபங்ஷனல் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் போகுது. அப்ப மீதி இருக்கக்கூடிய ரூ. 3000 எடுத்துக்கிட்டு கங்கா ஆக்டிவ் டேபிள்ல வருது. அப்போ ஒவ்வொரு 3000மும் எப்படி பிரியுது? எந்த இடத்துல நம்ம அத காவேரி லெவல் பிளானுக்கு எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். காவேரி லெவல் பிளான்ல பாருங்க 3 இடம் இருக்கு நம்மளுக்கு. காவேரி 2000 டேபிள் இருக்கு, காவேரி 3000 இருக்கு, காவேரி 4000 இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ரூ. 9000 தேவை. காவேரி லெவல் பிளான்க்குள்ள 3 இடத்துலயும் நம்ம வருமானம் பார்க்கறக்கு என்டர் ஆகறக்கு. ஆனா ஒரே ஒரு முறை தான் உதவின்னு சொல்லிட்டு அது ரூ. 3200. அப்ப அந்த ரூ. 3200 எடுத்துட்டு வந்த நம்ம காவேரி பிளான்க்குள்ள நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா, நம்மளோட நேரடி இணைப்புல 4வது நபர குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காவேரி பிளான்க்குள்ள என்டர் ஆயிரலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நம்ம காவேரி பிளான தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஏற்கனவே பல முறை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கங்கா டேபிளையும், பவானி டேபிளையும், ராயல் டேபிளையும். அப்ப ஏற்கனவே நம்ம உள்ள வந்த நம்ம 3 நபர்கள் முதல் 3 நபர்களா வாய்ப்ப குடுக்கணும்னு சிஸ்டம் தெளிவா சொல்லியாச்சு. முதல் நபர குடுக்கும்போது பவானி டேபிள்குள்ள ஸ்பான்சர் ஆகிய நீங்க என்டர் ஆகுறீங்க. அது குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல வரக்கூடிய வருமானம். அப்ப நம்ம உள்ள என்டர் ஆகுறது மட்டும் தான் நம்ம வேலை. அதே மாதிரி நம்மள நம்பி வந்த நபர்கள அதுக்குள்ள என்டர் பண்ண வைக்கிறது நம்மளுக்கு கூடுதல் பொறுப்பு. 2வது நபர குடுத்து நம்ம டொனேஷனா குடுத்த அமௌண்ட்ட ரிசீவ் பண்றோம். 3வது நபர குடுக்கும்போது நம்ம நம்பி வந்த முதல் 2 நபர்களோட ராயல் ஐடிய ஆக்டிவேஷன் பண்ணி, 3வது நபரையும் ராயல் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி, கிட்டத்தட்ட ராயல்ல மட்டும் ரூ. 600 வருமானம் பார்க்குறோம். இது காமனா எல்லா இன்கமையும் எடுக்கிறதுக்கு சமம். ஆனா நம்மளோட காவேரி லெவல் பிளான பார்ப்போம் இப்போ. 2000 காவேரி லெவல் பிளான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 2000 பிளானுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா, நம்மளுக்கு 2 வழிகள் சிஸ்டம் குடுக்கப்பட்டிருக்கு. நம்மளா டைரக்ட்ல 4வது நபர டொனேஷன் குடுக்க வச்சோம் அப்படின்னா, அழகா நம்மளோட காவேரி லெவல் பிளான் 2000 டேபிள்குள்ள என்டர் ஆயிரலாம். ஒரு வழி. இன்னொரு வழி பார்த்தீங்க அப்படின்னா, வந்த நபர் ஒரு நபர குடுத்ததையும் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு பவானி டேபிள்ல வந்துருவாரு. பவானி டேபிள்ல 4 வருமானம் இருக்குது. 4வது வருமானம் பார்க்கக்கூடிய இடத்துல என்டர் ஆகக்கூடிய வழி சிஸ்டம் குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 2டே வழியில எந்த வழி நம்மனால செய்ய முடியுமோ, அத ஒவ்வொருத்தரும் செய்யறோம். ஏன்னா, நெனச்சு பாருங்க நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அது நாளைக்கு கிடைச்சா போதுமா? இல்ல அடுத்த வருஷம் கிடைச்சா போதுமா? இல்ல ஒரு 10 வருஷம் கிடைச்சா போதுமா? இல்ல இன்னைக்கே கிடைச்சா போதுமா? எப்படி வேணாலும் நம்ம யோசிக்கலாம். ஆனா, எத்தன பேர் இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்றது எவ்ளோ சீக்கிரம் கிடைக்க முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் கிடைச்சா பரவாயில்லன்னு தான் யோசிப்போம். அப்ப பாருங்க, இங்க இருக்கக்கூடிய நபர்களும் அதே மாரி தான் நம்மளும் யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும்போது, இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளும் எல்லாருமே நெனைப்போம், சீக்கிரமா வரணும்னு. அதுக்கு நம்மனால முடிஞ்சது சீக்கிரமா 4வது நபருக்கு வாய்ப்ப குடுத்து உள்ள என்டர் ஆகுறோம். இதுவரைக்கும் 3 3ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க மேடம். இப்ப என்ன புதுசா 4வது நபருன்னு சொல்றோம் அப்படிங்கிறோம்.
ஸோ நான் சொன்ன மாதிரி சிஸ்டம் 4 இடத்துல வருமானத்தை கொடுத்தாச்சு. எந்த இடத்துல என்டர் ஆகணும், எந்த இடத்துல வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். சிம்பிளா ஒரு 4வது நபர் குடுத்துட்டோம்னா, நம்ம என்ன வருமானம் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 4வது நபர குடுக்கணுமா, வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருத்தருமே நான் சொன்ன மாதிரி 3200ல 200 போக ரூ. 3000 வந்து நிக்கும். அந்த ரூ. 3000ல பார்த்தீங்க அப்படின்னா, 4வது நபர் உங்ககிட்டயே 2000த்தையே குடுத்துடுறாரு. ஒரு ரூ. 1000 உங்களோட ப்ராஃபிட்டாவும், இன்னொரு ரூ. 1000 பார்த்தீங்கன்னா, காவேரி லெவல் பிளானுக்கு நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தேவையான ரூ. 1000 குடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடியது ராயல் ஐடிக்கு உங்களோட ராயல் டேபிள்ல 4வது ஐடியா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி, ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு வருமானத்தையும் ரூ. 200 குடுக்குறாங்க. அப்ப ரூ. 1200 உங்களோட இன்கம பார்த்தாலும், காவேரி லெவல் பிளான்ல என்டர் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1000 எடுத்துக்கிட்டு ஸ்பான்சர் ஆகிய நீங்க பிளேஸ் ஆகுறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மேடம் காவேரி பிளான் 2000ன்னு சொல்லிட்டு இப்ப 1000த்த எடுத்துக்கிட்டே போய் பிளேஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டம் இந்த இடத்துல அற்புதமான வாய்ப்பு குடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2000த்துக்குள்ள நம்ம உள்ள என்டர் பண்ண வச்சாலும், ரூ. 1000லயே நம்மளுக்கு வருமானம் 13 லெவலுக்கு பிரிஞ்சு போறதுக்கு சிஸ்டம் குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ஏன்னா வந்த நபர்கள் உடனே 4வது, 5வது 2 நபரையும் குடுக்க முடியாது. அது அவங்கவங்களோட திறமை. அப்படி இருக்கும்போது 4வது நபர குடுத்தாவே, நீங்க அதிலிருந்து ரூ. 1000 எடுத்துக்கிட்டு ஸ்பான்சர் ஆகி நீங்க காவேரி லெவல் பிளான்க்குள்ள போறீங்க. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 2x2 மேட்ரிக்ஸ்ல வருமானம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அங்க 2 வருமானம் அங்க இருக்கு. ஒண்ணு லெவல் இன்கம், இன்னொன்னு ஸ்பான்சர் இன்கம். லெவல் இன்கம்க்கு எடுக்கறக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நேரடி இணைப்புல கங்காவுல 3 நபர்கள குடுத்திருந்தால் போதும். ஆனா நம்ம ஸ்பான்சர் இன்கம்ம எடுக்கறக்கு நேரடி இணைப்புல கங்கால 5 நபர்கள குடுத்தா தான் எடுக்க முடியும். அது வரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் உங்களோட நேம்லயே உங்களோட ஐடிக்குள்ளேயே தான் ஹோல்ட் ஆகி நிக்கும். எப்ப அத கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவோம், நம்ம 4வது நபர குடுத்துட்டு தானே உள்ள என்டர் ஆகுறோம். அப்படி இருக்கும்போது எப்படி லெவல் இன்கம்ல 3 நபர் இருந்தாலே நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா, நம்ம இப்படியும் ஒரு வழி இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு வழி, ஒரு நபர குடுத்தாலும் பவானி டேபிளுக்குள்ள வரும்போது நம்ம காவேரி லெவல் பிளான்க்குள்ள என்டர் ஆகலான்னு சொன்னேன். அப்ப இன்கேஸ் கன்சிடர் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு நபர மட்டும் நீங்க குடுத்திருக்கீங்க கங்கால. பவானி 3000, 5000, 9000 டேபிள தாண்டி 17,000 டேபிளுக்குள்ள நீங்க வந்து 2வது நபர் வரும்போது, அழகா நீங்க உங்களோட ஐடி என்ன ஆகுது? காவேரி லெவல் பிளான் 2000ல 3000, 4000ல 3லயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்போ உங்களுக்கு கீழ அங்க இன்கம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அழகா நீங்க எடுத்துக்கலான்னு பார்க்கும்போது, லெவல் இன்கம் எடுக்கறக்கு உங்களோட நேரடி இணைப்புல கங்கால 3 நபர்கள குடுத்துருக்கணும். அப்போ ஒரு நபர் தான் குடுத்திருப்பீங்க. அப்ப நீங்க லெவல் இன்கம்ம எடுக்கறக்கே கூடுதலா 2 நபர குடுத்துட்டு நீங்க லெவல் இன்கம்ம எடுத்துக்கலாம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நேரடி இணைப்புல 5வது நபர நீங்க குடுக்குறீங்க. அப்படி 5வது நபர குடுக்கும்போது, எகெயின் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரூ. 3000 4வது நபர் வரும்போது எப்படி பிரிஞ்சுதோ, அதே மாதிரி தான் இங்கேயும் பிரியுது. உங்களுக்கே ரூ. 2000 அவங்க குடுக்குறாங்க. அதுல ஒரு ரூ. 1000 நீங்க ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாம். இன்னொரு 1000த்த எடுத்துக்கிட்டு, காவேரி லெவல் பிளான் 2000 டேபிள்க்குள்ள ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன இடத்துல போய் டாப் அப் ஆகுறீங்க. அப்ப நான் 2 வழி சொன்னேன். எந்த வழியில முதல் வர்றோமோ, அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி பிளேஸ் ஆயிர்றோம். 2வது வழியில வரும்போது, அதே இடத்துல இருந்து டாப் அப் ஆகுறோம். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இங்க காவேரி லெவல் பிளான் 2000 தெரிஞ்ச நமக்கு, இந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா, காவேரி லெவல் பிளான் 4000 தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பவானில இருந்தும் காவேரி லெவல் பிளான் 2000க்கு வரும்போது, 2000 + 2000 4000 நம்மளுக்கு என்ன ஆகுது? அது மாறுது. அப்ப ஒரே இடத்துல தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறோம். 3 இடத்துல டாப் அப் ஆகுறோம். அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல 5வது நபர் கொண்டுட்டு வர அந்த ரூ. 1000 ராயல் ஐடியிலயும் உங்களுக்கு கீழ 5வது நபரா வந்து 5வது நபர்ல இருந்து ரூ. 500 உங்களுக்கு இன்கம் குடுக்க போறாங்க. ஸோ இது நம்ம 2000 டேபிளுக்குள்ள உள்ள என்டர் ஆகுறதுக்கு மட்டும் பார்த்தோம். அதே மாதிரி 3000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறது இப்ப பார்க்க போறோம். நேரடி இணைப்புல 6வது நபர குடுத்தீங்க அப்படின்னா, அழகா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இங்கேயும் வரக்கூடிய அந்த 3000த்துல ஒரு 1000 உங்களோட ப்ராஃபிட்டு, இன்னொன்னு ராயல் ஐடி, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட
ஸ்பான்சர் ஆகிய நீங்க 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு காவேரி லெவல் பிளான் 3000 டேபிள்குள்ள என்டர் ஆகுறீங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இங்கேயும் லெவல் இன்கம், ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. ஸோ 4, 5 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிடுறோம். இங்கே 6, 7, 8 கம்ப்ளீட் பண்ணோம் 2 ஸ்டார் அச்சீவர் ஆயிடுறோம். எப்படி 6வது நபருக்கு பிரியுதோ அதே மாதிரி 7வது 8வது பிரியுது. இங்க காவேரி லெவல் பிளானுக்கு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு டாப் அப் ஆகுறோம். அப்ப எல்லாத்துலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் தான், அதுக்கப்புறம் ஆகிறது டாப் அப். அப்ப அதே இடத்துல இருந்து வருமானத்தை கொடுக்க போறோம். அது மட்டும் கிடையாது, நம்மளோட நேரடி இணைப்புல இருக்கக்கூடிய நபர்கள் காவேரி லெவல் பிளான்ல வந்து அவங்களுக்கு கீழே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் ஐடிஸ் வரும்போது அவங்க எப்பப்பெல்லாம் லெவல் இன்கம் வாங்குறாங்களோ அதுக்கு உண்டான ஈக்குவலண்டான ஸ்பான்சர் இன்கம் நீங்க வாங்க போறீங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான். முதல் டைம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டோம் அப்படின்னா பவானி டேபிள்ல இருந்து எதுல முதல் ஸ்பைரமோ அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அதுக்கப்புறம் வரதுல நம்ம டாப் அப் ஆகிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 3வது லெவல் பிளான் இருக்கு. காவேரியில பாத்தீங்க அப்படின்னா 4000 பிளான் இருக்கு. அப்ப 2000, 3000, 4000 சொல்றதுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட் இருந்தாதான் உள்ள என்டர் ஆகணும்னு முதல் முறையா மாத்தி 1000 ரூபாய் இருந்தாலே உள்ள என்டர் ஆகலாம் அப்படிங்கிறது சிஸ்டம் சொன்ன கணக்கு. அப்ப நேரடி இணைப்புல கங்கா டேபிள்ல 9வது நம்பரை நீங்க கொடுத்தாலே காவேரி பிளான் லெவல் பிளான் 4000 டேபிளுக்குள்ள என்டர் ஆயிடலாம். எகெயின் இது அந்த 1000 ரூபாய் 3000 ரூபாயும் பாத்தீங்க அப்படின்னா 1000 முதல்ல எப்படி சொன்னமோ அதே டிஸ்ட்ரிபியூஷன் தான். பட் ஆனா இங்க காவேரி லெவல் பிளான் 1000 எடுத்துக்கிட்டு 4000 டேபிளுக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க. அப்ப 10, 11, 12வது நபரை கொடுக்கும்போது நீங்க இருந்த இடத்துல இருந்தே டாப் அப் ஆகுறீங்க. அதே மாதிரி தான் முதல் முறை இங்க வந்துட்டோம் அப்படின்னா பவானியிலிருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா அங்க டாப் அப் ஆகுறோம். அப்ப 4000 ரூபாய் கான்செப்டா தெரிஞ்ச காவேரி லெவல் பிளான் 8000 ரூபாய் கான்செப்டா மாறுது. இங்கேயும் அதே மாதிரி தான் லெவல் இன்கம், ஸ்பான்சர் இன்கம். எல்லா லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு ஒரே கண்டிஷன், கங்கா டேபிள்ல 3 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கணும். ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு அந்தந்த டேபிளுக்கு உண்டான கண்டிஷன் தனியா மாறுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே 1500 வருமானத்தை கொடுத்த ஒவ்வொரு நபரும் உங்களை காவேரி லெவல் பிளானை பிளேஸ்மெண்ட் பண்ண வைக்கக்கூடிய நபர்களா மாறுறாங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்கு வந்த நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா வருமானத்தை பல மடங்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம சொன்னோம் காவேரி லெவல் பிளானுக்குள்ள 2000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு 1000 ரூபாய் இருந்துட்டு எடுத்துட்டு வந்தாலே போதும்னு சொன்னோம். அப்ப நம்ம 4வது நபருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா 11 லெவல்ல நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். நம்மளுக்கு கீழே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல யாரெல்லாம் 4வது நபரை கொடுக்குறாங்களோ இங்க ஃபில் ஆயிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கு கீழே 2 நபரா ஃபில் ஆயிட்டு வருவாங்க. அது எப்படி நடந்தாலும் சரி, நம்மளா நேரடி இணைப்புல 4வது நபரை கொடுத்தாலும் சரி, இல்ல பவானியில இருந்து நம்மளுக்கு ஐடிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனாலும் சரி, இங்க இடத்துல வரக்கூடிய வருமானம் 11 லெவலுக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு கீழே இந்த இடத்துல முதல் நபர் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துட்டு வர 50 ரூபாய்ல 40 ரூபாய் லெவல் இன்கமாவும் 10 ரூபாய் ஸ்பான்சர் இன்கமாவும் கொடுக்குறாங்க. அப்ப எகெயின் உங்களுக்கு கீழே வரக்கூடிய அந்த 2வது நபர் அவரும் 50 ரூபாய் எடுத்துட்டு வருவாரு. 40 ரூபாய் உங்களுக்கு இன்கமாவும் 10 ரூபாய் ஸ்பான்சர் இன்கமாவும் போகும். அப்ப யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி உங்க டைரக்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல வந்து அவங்க லெவல் இன்கம் வாங்கும்போது அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஸ்பான்சர் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். அப்ப ஸ்பான்சர் இன்கம் நீங்க வாங்குவீங்க. இதுக்கு மட்டும் கிடையாது, இங்க ரீபர்த் ஐடியும் காத்துக்கிட்டு இருக்கு. 5வது லெவல்ல பாத்தீங்கன்னா 32 நபர்கள் வரும்போது ஒரு ரீபர்த் ஐடி வருது. ஸோ ரீபர்த் ஐடி எல்லாமே 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு எகெயின் ஐடி என்ன ஆகுது, பிளேஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்த ரீபர்த் ஐடி ஒரே ஒரு முறை 1000 ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை கொடுக்கும். ரீபர்த் ஐடிக்கு டாப் அப் அப்படிங்கிற வார்த்தை பொருந்தாது. அப்ப முதல் டைம் உள்ள என்டர் ஆகும்போது 2000 ரூபாய் கான்செப்டா தெரிஞ்ச நமக்கு 4000 ரூபாய் கான்செப்டா மாறும். ரீபர்த் ஐடி ஒவ்வொன்றும் 1000 ரூபாய் கான்செப்டா தான் இருக்கும். அது காவேரி லெவல் பிளானுக்குள்ளதான் ஐடி பிளேஸ் ஆகி காவேரி லெவல் பிளான்ல வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சீக்கிரமா இன்கம் கொடுக்கும்.
அது மட்டும் இல்ல 6வது லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா 64 நபர்கள் வருவாங்க. முதல் 32 நபர்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடியும், அடுத்த 32 நபருக்கு 2வது ரீபர்த் ஐடியும் நம்மளுக்கு கிடைக்கும். எகெயின் அதுவும் இந்த இடத்துல ஐடிய பிளேஸ் ஆகி இதே மாதிரி 11 லெவலுக்கு வருமானம் பார்க்கறக்கு காத்துட்டு இருக்கோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம 11 லெவல் முடியும் போது கிட்டத்தட்ட கூடுதலா 3 ஐடி இந்த இடத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அப்ப அந்த ரூ. 1000 லெவல் இன்கம் மட்டும் இந்த இடத்துல எவ்வளவு ஷோ ஆகுதுன்னு பாருங்க. ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது நம்மளோட அணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்களை இந்த டேபிளுக்குள்ள என்டர் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஸ்பான்சர் இன்கமா கால்குலேஷன் போடணும். எக்ஸாம்பிள் என்னோட அணியில 10 நபர்கள் இருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணுங்க. 10 நபர்களுமே 3 நபர்களை தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நான் இங்க ஸ்பான்சர் இன்கம் கால்குலேஷனே போட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்ப அவங்க பவானி டேபிள்குள்ள வர்றாங்களோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியிலயாவது அவங்க காவேரி லெவல் பிளான்குள்ள என்டர் ஆவாங்க. ஆனா வந்த நபர் ஒரு நபரை கூட கொடுக்காத நபர்கள் பல நபர்கள் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அவங்க பவானிக்குள்ளேயும் என்டர் ஆகி காவேரி லெவல் பிளானுக்குள்ள வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லை. அவங்களே நேரடி இணைப்புல 4வது நபரை கொடுத்து காவேரி லெவல் பிளானுக்குள்ள வர வாய்ப்பும் இல்லை. அப்ப ஏதாவது ஒரு வாய்ப்பையாவது ஏற்படுத்தி தர வேண்டிய இடத்துல நமக்கு இருக்கோம். அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா நம்மளை நம்பி டிராவல் பண்றதே மிகப்பெரிய விஷயம் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வருமானத்தையும் பார்க்கக்கூடிய வழிகளை பொறுமையா தெளிவா அழகா நம்மளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. கடமையோட அத்தனை நபர்களுமே செயல்படுவோம். அப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதலா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகக்கூடிய ஐடி தான் பாத்தீங்க அப்படின்னா ரூ. 4000 வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல டாப் அப் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா ஒரு டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறோம், 3 டைம் டாப் அப் ஆகுறோம். டோட்டலா இங்க 2000க்கு என்ன வருமானம் இங்க ஷோ ஆகுதோ இன்ட்டு 2 மடங்கு நம்ம வருமானம் பார்க்கிறோம். ரீபர்த் ஐடியும் அத்தனையும் ரூ. 1000 காலத்துல என்ன வருமானத்தை கொடுக்க போகுதோ அந்த வருமானம் மட்டும் பார்க்கும். ரீபர்த் ஐடிக்கு டாப் அப் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இங்க மட்டும் கிடையாது. எகெயின் நம்ம பவானிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்த நம்ம 9000 டேபிள்ல 2 ரீபர்த் ஐடியா போய் எகெயின் பவானி 17,000 டேபிள்குள்ள நம்ம வந்தாலும் அந்த ரீபர்த் ஐடியும் இங்க நியூவா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி பிளேஸ்மெண்ட்டுக்கு வருமே தவிர எந்த இடத்துலயும் ரீபர்த் ஐடி டாப் அப் ஆகாது. அப்ப பாருங்க சீக்கிரமா என்ன ஆகும், பின்னாடி வரக்கூடிய நபர்களும் வருமானம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ரீபர்த் ஐடியில கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனா முதல் வந்ததுல பார்த்தீங்க அப்படின்னா டாப் அப் அப்படிங்கிறது கொடுத்தபடியா ஒரே இடத்துல இருந்து ரூ. 4000 கிடைக்கிறதும் 4 இடத்துல இருந்து ரூ. 1000 பிரியறதும் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் அதிகமா இருக்கு. அப்ப 2 விதமான வகையிலும் நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது சிஸ்டம் பிரிச்சு கொடுத்துருக்கு. அதை தெளிவா நம்ம உணர்ந்து செயல்படும் போது அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அப்ப உள்ள என்ட்ராகருக்கு 4வது நபரை கொடுத்தாலும் ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம நேரடி இணைப்புல 5வது நபரை கொடுத்திருந்தோம் அப்படின்னா அழகா நம்ம காவேரி லெவல் பிளான் 2000 வருமானத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி காவேரி லெவல் பிளான் 3000க்குள்ள என்ட்ராகருக்கு நம்ம நேரடி இணைப்புல 6வது நபரை கொடுத்தாவே என்ட்ராகலான்னு சொன்னேன். இங்க 8 லெவல்ல 3x3 மேட்ரிக்ஸ்ல வருமானம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா நீங்க ஐடி பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே ஐடி ஃபில் ஆகிறது 3 நபர்களா ஃபில் ஆகி ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப 3வது நபர் ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 பேர் வந்தாதான் நம்மளுக்கு இன்கமான்னு கிடையாது. ஒரு நபர் வந்தா கூட அவர் எடுத்துட்டு வர அந்த ரூ. 50ல ரூ. 30 நம்மளுக்கு லெவல் இன்கமாவும் ரூ. 20 ஸ்பான்சர் இன்கமாவும் கிடைக்கும். அப்ப 3 பேர் வர்றாங்கன்னா உங்களோட லெவல் இன்கம் பாருங்க 3 × 30 ரூ. 90 உங்களோட லெவல் இன்கமா இருக்கும். ஸ்பான்சர் இன்கம் பாருங்க 3 × 20 ரூ. 60 உங்களோட ஸ்பான்சர் இன்கமா இருக்கும். அதுவே நீங்க 7வது 8வது நபரை கொடுத்தீங்க அப்படின்னா அதே இடத்துல இருந்து டாப் அப் ஆகி உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் டாப் அப் ஆகும்போது எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கீங்களோ உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய வருமானத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்க. உங்களுக்கு கீழே வந்து ஐடி பிளேஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப கீழே வந்த நபர்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆவாங்க. முதல் டைம் டாப் அப் அப்படிங்கிறதுக்கு வருவாங்க. அப்ப ரூ. 3000 கான்செப்டா இருந்தது பவானி டேபிள்ல இருந்து ஒரு 3000 வரும்போது ரூ. 6000 கான்செப்டா மாறுது. அப்போ ஒரே ஒரு முறை இங்க 3000 டேபிளுக்கு என்ன வருமானம் வாங்குறோமோ இன்ட்டு 3 மடங்கு அத்தனை நபர்களுமே வாங்குறது உறுதி அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். 3வது லெவல்ல பாருங்க 27 நபர்கள் வரும்போது ஒரு ரீபர்த் ஐடி.
இங்கேயும் ரீபர்த் ஐடி 1000 ரூபாய் தான். அந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல ஐடி கடைசியா பிளேஸ் ஆயிருக்கோ அதுக்கு அடுத்த ஐடியா என்ன ஆகும், உங்களோட ரீபர்த் ஐடி பிளேஸ் ஆகி வருமானம் பார்க்கறதுக்கு ரெடி ஆயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நபர்கள் 4வது லெவல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா 4வது லெவலையும் இங்க 3 ரீபர்த் ஐடி இருக்கு. ஒவ்வொரு 27க்கும் ஒரு ரீபர்த் ஐடி. அப்ப கிட்டத்தட்ட காவேரி லெவல் பிளான் 3000 டேபிள்ல ஒருத்தர் உள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா 4 ரீபர்த் ஐடியா ஒரு ரவுண்டுக்கு கம்ப்ளீட் பண்றாங்க. அது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு ரீபர்த் ஐடியா 4 ரீபர்த் ஐடியா இருந்தது. அடுத்த ரவுண்டு வாங்கும்போது ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் 4 ரீபர்த் ஐடி வந்திருக்கும். கிட்டத்தட்ட 16 ஐடி ரீபர்த் ஐடி ஆகும். அப்ப யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கடகடன்னு எல்லாத்துக்குமே லெவல் பிளான்ல இன்கம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு சிஸ்டம் குடுத்திருக்கு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடி இணைப்புல இருக்கக்கூடிய நபர்கள சீக்கிரமா 6வது நபர்கள குடுத்து இந்த டேபிள்குள்ள என்டர் பண்ண வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா வந்ததன் நோக்கம் வேடிக்கை பார்க்கறக்கு இல்ல, வருமானம் பார்க்கறக்கு. அதுக்கு என்ன வழிகளோ அத நம்ம செய்யணும். அது மட்டும் இல்ல, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரீபர்த் ஐடி காவேரி லெவல் பிளான் 3000 டேபிள்குள்ளேயே தான் என்ன ஆகும், மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். எகெயின் நான் சொன்ன மாதிரி தான் இங்க ரீபர்த் ஐடியும் டாப் அப் அப்படிங்கிறதுக்கு போகாது. ஒரே ஒரு முறை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். 8 லெவல கம்ப்ளீட் பண்ணி இந்த வருமானத்தை பார்க்கும். அதுக்கு கீழே ரீபர்த் ஐடியை கொடுத்துக்கிட்டு என்ன ஆகும், அதனோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். அப்ப பாருங்க சிஸ்டம் எப்படியெல்லாம் வாய்ப்பை கொடுத்துருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அங்க நம்ம பவானி டேபிள்ல இருந்து வந்தாலும் ரீபர்த் ஐடிக்கு கீழே வரக்கூடியது இங்க ரீபர்த் ஐடியா தான் தனியா பிளேஸ் ஆகும். அப்ப கண்டிப்பா பின்னாடி வரக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ரீபர்த் ஐடிங்கிறது இங்க இருக்கும். அப்ப எல்லா ரீபர்த் ஐடியும் இங்க வருமானம் பார்க்கும்போது இன்கம் பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த ரீபர்த் ஐடிக்கு உண்டான ஸ்பான்சர் இன்கம் அந்த ஸ்பான்சருக்கு கிடைக்கும் போது லெவல் இன்கம் தாண்டி ஸ்பான்சர் இன்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம நேரடி இணைப்புல நபர்களை அதிகம் கொடுத்தாலும் அந்த நபர்கள் 6 நபர்களை கொடுக்கும் போது இங்க ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். அப்ப பாருங்க நம்ம ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு 2 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். அப்ப 7வது 8வது நபர்களை நம்ம கங்கா டேபிள்ல கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்க வாங்கக்கூடிய வருமானம் நம்ம கையில எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. ஆல்ரெடி 2000 3000த்துல பார்த்தோம். இப்ப 4000 டேபிள்குள்ள பாருங்க உள்ள வந்த நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா கங்கா டேபிள்ல 9வது நபரை கொடுக்கும்போது இங்க வாங்கக்கூடிய வருமானம் நம்மளுக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துறோம். இங்க 7 லெவல்ல கம்ப்ளீட் ஆகுது. உங்க ஐடிக்கு கீழே 4 நபர்கள் இங்க ஃபில் ஆயிட்டு வருவாங்க. அதைத்தான் நம்ம 4x4 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க எடுத்துட்டு வரக்கூடிய அந்த அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 70 ரூபாய். ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு நபர் வரும்போது 70 ரூபாய் எடுத்துட்டு வருவாங்க. 40 ரூபாய் உங்களுக்கு லெவல் இன்கம் ஆகும். 30 ரூபாய் ஸ்பான்சர் இன்கம் ஆகும் போகுது. அப்ப 4 நபர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 40 லெவல் இன்கமா கொடுக்கும்போது 4 × 40 160 ரூபாய் உங்களோட லெவல் இன்கம். அப்ப 4 × 30 ஸ்பான்சர் இன்கம். அதுவே நீங்க 10வது 11வது 12வது ஐடியை கொடுக்கும்போது கூடுதலா டாப் அப் ஆகுறீங்க. அப்ப என்ன வாங்குனீங்களோ இன்ட்டு 3 மடங்கு போட்டீங்கன்னா அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல 4000 டேபிள் நம்மளோட வருமானமா இருந்தது பவானி டேபிள் இருந்து. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வரும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னேன், இன்னொரு இடத்துல டாப் அப்னு சொன்னேன். எப்படி பார்த்தாலும் 4000 ரூபாய் இருந்தது 8000 ரூபாயா ஒரே ஒரு முறை கண்டிப்பா மாறும். அப்ப இங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வருமானம் 8 மடங்கா வரும்போது என்ன வருமானம் அப்படிங்கறது இந்த இடத்துல கால்குலேஷனை போட்டு பாருங்க. 1000 ரூபாயில ஷோ ஆகிறது. இல்ல 4000 கால்குலேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8000 ரூபாய் மாறும்போது 2 மடங்கா என்ன வருமானம் அப்படிங்கறத நீங்க கால்குலேஷன் போட்டு பாருங்க. இது எல்லாமே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்கிறப்ப நம்ம உள்ள வர்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. நம்ம வர்றது மட்டும் இல்லாம நம்ம நேரடி இணைப்புல வர்ற நபர்களை ஒவ்வொருத்தரையும் இதுக்குள்ள வர வச்சோம்னா தான் இதுல வர வருமானம் அப்படிங்கறது அத்தனை நபர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். 3வது லெவல்ல பாருங்க 64 நபர்கள் வரும்போது ஒரு ரீபர்த் ஐடியும் 4வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 256 நபர்கள் வரும்போது 4 ரீபர்த் ஐடி. ஸோ இது 256 நபர்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுமானா கிடையாது. 64 நபர்களுக்கு ஒவ்வொரு ஐடி ரீபர்த் ஆகி அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும். அப்ப யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ஐடி இந்த இடத்துல பிளேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஐடி பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் யாராவது நேரடி இணைப்புல 9வது நபரை கொடுக்குறாங்க அப்படின்னா அழகா அவங்க ஐடி வந்து காவேரி லெவல் பிளான்ல உங்களுக்கு அடுத்த ஐடியா வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க. சிஸ்டம் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு
பல இடத்துல இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம திட்டமிட்டு செயல்பட்டா தான் நம்மளுக்கு இன்கம். நம்மளை நம்பி வந்தவங்களை செயல்படுத்த வச்சாதான் அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே ஒரே ஒரு முறை 8 மடங்கா இந்த இடத்துல நம்ம வருமானத்தை வாங்குறோம். ரீபர்த் ஐடி எல்லாமே 1000 ரூபாய் கான்செப்ட்ல நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கும். ரீபர்த் ஐடி எந்த இடத்துலயும் டாப் அப் அப்படிங்கிறது காவேரி லெவல் பிளான்ல கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல 5 ரீபர்த் ஐடியா இருந்தது. 5 ரீபர்த் ஐடியும் 7 லெவலை கம்ப்ளீட் பண்ணும்போது, ஏன் கிட்டத்தட்ட 4வது லெவல ஒவ்வொரு ஐடியும் கம்ப்ளீட் பண்ணும்போதே 5 ரீபர்த் ஐடியா திரும்ப வரும். அப்ப 10 நபர்கள் 4வது லெவல கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா 10 × 5 கால்குலேஷனை போட்டு பாருங்க எத்தனை ஐடி ரீபர்த் ஆகும்னு. அந்த ஐடி எகெயின் திருப்பி 4வது லெவல ரீச் பண்ணும்போது வருமானம் அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கும். ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல தெரியறது ஸ்பான்சர் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டைரக்ட்ல வந்த நபர், எக்ஸாம்பிள் நான் 100 நபரை கூட என் டைரக்ட்ல கொடுத்துருக்கலாம். அந்த 100 நபருமே ஒரு நபரை கூட வாய்ப்பை கொடுக்கலங்கிற பட்சத்தில் நான் காவேரி லெவல் பிளான்ல ஸ்பான்சர் இன்கம் யோசிக்க கூட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நபரை கொடுத்திருந்தாவது சிஸ்டம் காவேரி லெவல் பிளான்குள்ள அவங்கள கொண்டுட்டு வர வச்சிருக்கும். அதுவுமே கொடுக்காம சும்மா நேரடி இணைப்புல என்னோடதுல 100 பேர் வந்திருக்காங்க, 100 × ஸ்பான்சர் இன்கம் போட்டு பார்த்தா எனக்கு வருமானா வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வார வருமானம் அப்படின்னு சொல்றது 2 வகையில பொருந்தும். ஒண்ணா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நேரடி இணைப்புல அதிகப்படுத்தி இருக்கணும். இல்லையா நம்ம ராயல் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா, ராயல் டேபிள்ல அந்தந்த கண்டிஷனுக்குரிய நபர்கள் வந்து ஆக்டிவேஷனா மாறும்போது என்ன ஆகும், நமக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப காவேரி லெவல் பிளான்லயும் பவானி டேபிள்லயும் ஆல்ரெடி சிஸ்டம் டிசைன் பண்ண பிரகாரத்துல இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப வார வருமானம் வாங்கக்கூடிய தகுதியை நம்ம அதிகரிச்சுக்கிட்டே வரும்போது சிஸ்டம் அழகா காவேரி பிளான்ல குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல வருமானத்தை கொடுக்கறதுக்கு தயாராயிடும். ஏன்னா குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் அப்படின்னா உழைப்பு இந்த இடத்துல போட மாட்டோம். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல உழைப்பை போடுவோம். நம்ம டிஃபால்ட்டாவே சொல்லி பழகிட்டோம். பேசிவ் இன்கம்னா வேலை செய்யாம வரக்கூடியதுன்னு. பேசிவ் இன்கம் 100% வேலை செஞ்சு வரக்கூடிய இடம். அது வேற இடத்துல இருந்து வேலை செய்வோம். ஆனா வருமானம் வேற இடத்துல வாங்குவோம். அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கமே தவிர நம்ம வேலையே செய்யாம வாங்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது எங்கேயும் யாருனாலையும் கொடுக்க முடியாத ஒரு வருமானம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். அப்ப அத்தனை நபர்களுமே வந்த நபர்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம நேரடி இணைப்புல 9வது நபரை கொடுத்து காவேரி லெவல் பிளான் 4000 வரைக்கும் என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா இப்ப நான் சொன்ன 3 டேபிளோட வருமானம் நம்மளுக்குரிய வருமானம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க 4வது கடைசி 12வது நபர்கள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். ஸோ சிஸ்டம் ஹோல்டு பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எடுத்துக்கிறதுக்காக இல்லை, நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக. அப்போ 3 ஸ்டார் அச்சீவர் ஆகி நம்ம இதையும் எடுக்கும்போது அற்புதமான வாய்ப்பு அத்தனை நபர்களுக்குமே கையில் கிடைச்சிருக்கு. அதை நம்ம தெளிவாக திட்டமிட்டு செயல்படும் போது நம்ம கையில் அது வருமானமாக கிடைக்குது. அப்போ ஏற்கனவே சொன்னது தான் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பிளானில் 2000, 3000, 4000 வரக்கூடிய எல்லா லெவல் இன்கம்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழகா 3 நபர்களை கங்கா டேபிள்ல கொடுத்திருந்தா போதும். இதுவே நம்ம 2000 டேபிள்ல வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும்னா 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். காவேரி 3000 லெவல்ல வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும்னா 2 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். இப்ப காவேரி லெவல் பிளான் 4000 டேபிள்ல வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும்னா 3 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். ஸோ 10% டிடிஎஸ் நம்மளது கம்பெனியா ரன் பண்றது படியா 5% சர்வீஸ் சார்ஜ். பேஅவுட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 500 ரூபாயிலிருந்து மேக்சிமம் 30,000 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கட் ஆஃப், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பேஅவுட் வாங்குறதுக்கு நான் சொன்ன கண்டிஷன் பிரகாரம் அவங்கவுங்க டைரக்ட்லே ஆகட்டும் ராயல்ல ஆகட்டும். இப்போ எக்ஸாம்பிள் ராயல்ல கூட இப்போ ஒரு 10 நபர்கள் இருக்காங்க. 10 நபருமே முதல் நபரை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த முதல் நபர் அப்படிங்கிறதுனாவே மைண்ட்ல நம்ம செட் பண்ணிக்கணும். ராயல்ல ஆக்டிவேஷன் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். 1 ரூபா கூட ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்காது ராயல் டேபிள்ல. அதுவே ராயல் டேபிள்ல ஒரு 10 நபர்கள் 3வது நபரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா 10 இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா அந்த லெவலுக்கு தகுந்த இன்கம் மாறி இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல என்ன நபர்கள் வர்றாங்க அப்படிங்கறத தெளிவா கால்குலேஷனை போட்டோம் அப்படின்னா சிஸ்டம் போடுற கால்குலேஷன் நம்ம குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல போட முடியாது. ஆனா கங்கா டேபிளையும் ராயல் டேபிளையும் அக்யூரேட்டா நம்மளால போட முடியும்.
அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை வருமானங்கள் வந்தாலும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய காலல் சூழ்நிலையில பத்தாது அப்படிங்கிறபடியா தான், இங்க உள்ள என்டர் ஆயிருக்கிற நம்ம ஒரே ஒரு முறை ரூ. 3200 குடுத்து, பல இடத்துல தேடிக்கிட்டு இருந்த பொருளாதார சுதந்திர தேடல் இந்த இடத்துல கண்டிப்பா விடியலா அமையும். ஏன்னா, பல வாய்ப்புகள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அத நம்ம ஒரே ஒரு முறை ரூ. 3200 பல இடத்துல நம்ம குடுத்து, எத்தனை இடத்துல வேணாலும் நம்ம என்ன பொருள் வேணாலும் வாங்கியிருக்கலாம். பட் அதனால நம்மளோட பொருளாதார சுதந்திரம் மாற்றமாவது வருமான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த இடத்துல அது மாற்றமா மாறுனது மட்டும் இல்லாம கண்டிப்பா முன்னேற்றத்தையும் கையில குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும், வாழ்த்துக்களும். ஸோ நம்மளுக்குன்னு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். அத நமக்கு மட்டும் பயன்படாம, நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் பயன்படுத்துற மாதிரி மாத்த வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு, மீண்டும் ஒருமுறை நன்றிய கூறி விடைபெறுகிறேன். விடிகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடிகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ சார்.